திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். மகாதீபம் பரணி தீபத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக் பதிவுன்னு கிளிக் செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நிறைய சேவைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு 5 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி அர்ச்சனை ரசீது வாங்கிக்கலாம். அதுக்கும் 5 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். கார் பார்க்கிங் கட்டணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 20 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். வேன் மற்றும் மினி பஸ்ஸுக்கான பார்க்கிங் கட்டணத்தையும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் 30 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி நெய் விளக்கு, நவதானிய விளக்கு அதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 ரூபா 2 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்குக்கு கட்டணம் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் சிறப்பு தரிசனம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது 50 ரூபாக்கான சிறப்பு தரிசனம் இருக்குங்க. பட் அந்த தரிசனம் பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா தேதிகளுமே உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எந்த தேதிக்கு போக போகிறோ அந்த தேதியை நேரம் 5ஆம் தேதி அப்படின்னா அந்த 5ஆம் தேதி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த தேதியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோர் நம்பர், இருப்பிடம், கிராமம், அஞ்சல் குழு அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. மொபைல் நம்பரை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் என்ன ஜெண்டர் அதை கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். 50 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். டிக்கெட் சரிபார்ப்பு கிளிக் பண்ணி மீண்டும் கூட உங்களுக்கான டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதேமாரி மகாதீபம் மற்றும் பரணி தீபத்துக்கும் டிக்கெட் இருக்குங்க. அது பாருங்க 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி டிக்கெட் பிரைஸ் நிர்ணயம் செய்கிறாங்க. அது ஒன்லி 3ஆம் தேதி மட்டும்தான் அந்த டிக்கெட் செல்லுபடி ஆகும். அதாவது பரணி தீபம் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் 2 மணிக்கெலாம் நீங்கள் போய் ஆஜராகணுங்க. அதாவது 3ஆம் தேதி காலையில் 2 மணிக்கெலாம் ஆஜராகணும். ஜஸ்ட் பரணி தீபம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3ஆம் தேதி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே பார்த்தா கம்மியான டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதேமாரி முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்கள் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன எல்லாமே செட் பண்ணிவிட்டு மெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் பெயர் என்ன, அடையாள அட்டைக்கு ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஜெண்டர் செட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டிக்கெட் புக் ஆகிடும். இதே மகாதீபத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க 500 ரூபாய் 600 ரூபாய்க்கான டிக்கெட் இருக்குது. 3ஆம் தேதி மட்டும்தான். இது பாருங்கள் மதியம் 2 மணிக்கு இருக்கும். பரணி தீபம் காலைல 2 மணிக்கு, மகாதீபம் மதியம் 2 மணி அளவுக்கு வர மாரி இருக்கும். சேம் அதே மாதிரி முன்பதிவு கொடுத்து அதேமாரி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க. கம்மியான சீட் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே புக் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.